தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேரு அமைச்சர் பதவியை இழக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நேரு அமைச்சர் பதவியை இழக்கிறார். அமைச்சர் நேரு இவர் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். வயது 75 வயதுக்கு மேலாகிவிட்டது. தற்பொழுது இவர் அமைச்சராக உள்ளார். அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்துள்ளதாக இவர் மேல் குற்றச்சாட்டு உள்ளது. தற்பொழுது அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. என்னவென்று சொன்னால், அமைச்சர் நேரு தன்னுடைய துறையான நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் செய்வதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. அமைச்சர் நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் தொடர்பான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் வழக்கில் விசாரித்ததில் இந்த தகவல் தெரிய வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. அமலாக்கத்துறை நேரு செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி கடிதம் எழுதியிருப்பது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. திமுக தலைமைக்கு இந்த தகவல் சென்றுள்ளது. திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அமைச்சர்கள் அனைவரும் கொள்ளையடிக்கிறார்கள், ஆனால் வெளியே தெரிவதில்லை. ஆனால் நேரு அவருடைய ஊழல் வெளியே தெரிய வந்துள்ளது. இது திமுகவுக்கு அவப்பெயராக கருதப்படுகிறது. ஆகவே நேருவை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும்படி ஸ்டாலின் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. ஸ்டாலின் அறிவுரைப்படி நேரு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.